ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா செல்ஃப் ஸ்டடி. ஸோ செல்ஃப் ஸ்டடி சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் அடிக்கடி சொல்லிக்கேன். ஸோ அது உங்களுக்கு திருப்பி செல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாவே கதைச்சது செல்ஃப் ஸ்டடி தான். நீங்க எவ்வளவுதான் தியரி கிளாஸ் போயிருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் பேப்பர் கிளாஸ் போயிருந்தாலும், சரியா, நீங்க எவ்வளவுதான் கொஸ்டின் ப்ராக்டிஸ் நீங்க கிளாஸ்ல வச்சு எடுத்திருந்தாலும், நீங்க செல்ஃபா படிக்கலன்னு சொல்லியிருந்தா, செல்ஃப் ஸ்டடிக்கு நீங்க டைம் கொடுக்கலன்னு இருந்தா, உங்களால சீக்கி மேலடிக்கவே இயலாது. ஜஸ்ட் நீங்க தியரியை படிச்சிருப்பீங்க, கிளாஸ்ல பேப்பர் செஞ்சிருப்பீங்க. பட் ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கன்னா போனா தான் ஐடியா எடுக்க வேண்டி வரும். வந்த கொஸ்டின் திருப்பி அதே மாதிரி வரும். அதே மாதிரி வரும் கேட்டா இருக்குமா? இல்ல. ஸோ நீங்க எக்ஸாம் செஞ்சு பார்க்கணும். எக்ஸாம் செஞ்சு பார்க்கணும்டா அந்த இடத்துல எக்ஸாம் ஹால்ல நீங்க மட்டும் செஞ்சு பார்த்து வேலை இல்லையே. ஆல்ரெடி எக்ஸாம் செஞ்சு பார்த்தீங்க. ஸோ நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிருக்கீங்க. சுயமா நீங்க படிச்சு குறிப்பிட்ட தியரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்க பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி போன ஆன்சர் எடுத்து ஐடியா எடுத்து அப்படி மூவ்மெண்ட் பண்ற டைம்ல தான், அப்படி போற டைம்ல தான் இந்த எக்ஸாம் ஹால்ல பயம் இல்லாம உங்களால சிம்பிளா செய்ய இயலும். ஸோ செல்ஃப் ஸ்டடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செல்ஃப் ஸ்டடி எப்படி செய்யலாம்? என்ன ஐடியா? இப்ப என்ன பிளான் பண்ணிக்கீங்க? இவ்வளவு விஷயம் சொல்லிங்க. ஸோ எப்படி செல்ஃப் ஸ்டடி செய்ய போறீங்க? இல்லைங்களா பாப்போம். உங்களுக்கு இதுக்கு போற இருக்கிற விஷயங்கள்லாம் கொஸ்டின் ஆகும். செல்ஃப் ஸ்டடி மெயினா எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஸோ எப்படி செல்ஃப் ஸ்டடி செய்ய போறீங்க? ஏற்கனவே சொல்லிங்க. சரியா? இல்லைங்க. அடுத்தது டைம் டேபிள். டைம் டேபிள் போனா நீங்க தான் கிரியேட் பண்ணணும். சரியா? எப்படி டைம் டேபிள் கிரியேட் பண்ண போறீங்க? டைம் டேபிள்ண்டா ஷார்ட்டா சொல்லிட்டேன். 3 சப்ஜெக்டையும் பேலன்ஸ் பண்ணித்தான் டைம் டேபிள் போடணும். டெய்லி டைம் டேபிள் போடணும். ஆனா டோட்டலா எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி அதுல இருந்து 170 நாளைக்குரிய டோட்டல் ஷெடியூலையும் வச்சுதான் 3 சப்ஜெக்டையும் பேலன்ஸ் பண்ணி டெய்லி டைம் டேபிள் போடணும். ஸோ அந்த டைம் டேபிள் போறதுல சிக்கல் இருந்தா என்ன கண்டக்ட் பண்ணுங்க. சரியா? டைம் டேபிள், டெய்லி டைம் டேபிள், 3 சப்ஜெக்டையும் மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்தா ஓகே. சரியா? அடுத்தது தொடர்ச்சியா எப்படி முயற்சியோட படிக்கிற அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும் அதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எவ்வளவு டைம் தூங்கணும்? மினிமம் 6 ஹவர் மஸ்ட். அதாவது 6 மணி நேரம் கட்டாயம். அதுவும் ஒன் ஷாட்ல தூங்கி எழும்பணும். அதுலயும் குறிப்பா 10 மணில இருந்து இந்த 5 மணி கேப்புக்குள்ள தூங்குங்க. 10 இருந்து 5 இல்லாட்டி 11 இருந்து 4 எப்படியோ இந்த கேப்புக்குள்ள எப்படியாச்சும் ஒரு 6 மணி நேரம் ஒன் ஷாட்ல தூங்குங்க. அப்படி ஈவினிங் தூங்குறேன்னு சொல்லியிருந்தா ஒரு பகல் டைம்ல ஒரு 2 PM 3 PM கேப் இருக்கு தானே, அந்த டைம்ல தூங்குங்க. அவ்வளவுதான். சரி, அவ்வளவு தூங்கினா ஓகே. ஸோ அடுத்த விஷயத்துக்கு போறேன். சில தூங்காமலும் இருப்பாங்க. நானெல்லாம் இப்ப கொஞ்ச நேரம் தூங்குறதே இல்லை. ஆனா தூங்குவேன். தூங்கினா தூங்கிட்டே இருப்பேன். குளிச்சா முடிச்சுட்டே இருப்பேன். நியூட்டன் போலாம் விதி. பட் ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் தூங்கணும்? 6 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும். சரியா? ஓகே. அடுத்தது பேப்பர் கிளாஸுக்கு போகணுமா இல்லையா? பேப்பர் கிளாஸுக்கு நீங்க போகணுமா இல்லையான்னு கேட்டா ஒரு ரிப்பீட் வச்சா இருப்பீங்கன்னா உங்களோட எல்லா நாலேஜும் இருக்கும், பாஸ் பேப்பரும் இருக்கும். ஸோ நீங்க பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி போகாம செல்ஃப் ஸ்டடிக்கு டைமை கூட கொடுத்து எக்ஸாம் செஷன் அடுத்தது கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கிளாஸ் இருந்தா போக இயலும். அடுத்தது டச் இருக்கணும் அப்படின்னு இருந்தா போக இயலும். தியரி கட்டாயம் ஒன்றுமே தெரியாண்டா மட்டும்தான் போக இயலும். அப்படின்னா போங்க. பேப்பர் கிளாஸ் போகணும்னா கட்டாயம் இல்லை. பட் நீங்க போனா ஓகேன்னா போங்க, உங்களோட விருப்பம். தியரி கிளாஸ் போகணுமான்னு கேட்டா இல்ல, போன எல்லா நோட்ஸும் இருக்கும் தானே. அதை வச்சு நீங்க ரிவிஷன் பண்ணி கொண்டு போகுது தானே. பட் பேப்பர் கிளாஸ் போனாலே அதுல ரிவிஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க ஆல்ரெடி ஒரு என்ன ரிப்பீட் வச்சா இருந்தாவோ ஒரு 24 வச்சு இருந்தா படிச்சிருப்பீங்க. ஸோ படிச்ச செக்ஷனை வச்சு நீங்க விட்டு ஒர்க் பண்றது மட்டும் தானே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பேப்பர் கிளாஸ் அப்படின்ட்டு போக தேவையில்லை, தியரி கிளாஸ் போக தேவையில்லை. பட் ஒரு கைடன்ஸ் ஒன்று கட்டாயம் தேவை. அதே மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை ஷேர் பண்றது தேவை. அப்படியான விஷயங்கள் இருந்தா போங்க. பட் பழைய மாதிரி திருப்பி திருப்பி இருந்துடாதீங்க. பேப்பர் கிளாஸ் போகணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை, தியரி கிளாஸ் போகணும்னு கட்டாயம் இல்லை. விடுபட்ட விஷயங்களை மட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணினீங்கன்னா ஓகே. அடுத்தது இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எவ்வாறு 3 பாடங்களையும் படிக்கிறேன் சொல்லிதானே இருக்கேன். ஸோ அதை நீங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஜிம் சவுத்துட்டு ஸோ 3 பாடத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணி படிப்பீங்க தெரியும் தானே? ஏற்கனவே சொல்லிட்டேன். எத்தனை ஹவர்ஸ் படிக்கணும்? மினிமம் 6 ஹவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 ஹவர்லேருந்து 15 ஹவர் வரைக்கும் மேக்ஸிமம் போயிடும். ஸோ வீக்லி வீக்லி அப்டேட் பண்ணி போங்க. எத்தனை பாடத்தை படிக்கணும்? 3 பாடத்தையும் நீங்க கட்டாயம் படிங்க. சரியா? ஒரு பாடத்தையும் படிச்சா கொஞ்சம் இதா இருக்கும், போரிங் மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது பாஸ் பேப்பர் எவ்வாறு சரியான முறையில் செய்வது? எத்தனை வருஷம் பாஸ் பேப்பர் செய்யணும்? அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தானே. எத்தனை வருஷம் செய்யணும்? மினிமம் 2001ல இருந்து 2023 வரைக்கும் 3 தரமாவது செய்யுங்க. ஃபர்ஸ்ட் தரம் எப்படி எம்சிக்யூ பாயிண்ட் இருக்குதானே, உடச்சு செய்யுங்க. எம்சிக்யூ, அங்கால ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா? அந்த எஸ்ஏ ஐடியா சொல்லியிருந்தானே. எம்சிக்யூனா எம்சிக்யூ பாயிண்ட் வச்சு நீங்க தியரி ரிவிஷன் பண்ணி கூட நீ 2001, 2002, 2003 செய்யற. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, எம்சிக்யூ பாயிண்ட் 2001 வச்சு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்றேன். 2001 to 2020 வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். சரியா? இப்ப நீங்க 2001 செய்ய போறீங்க. ஸோ 2001, ஓகே, 2 மணித்தியாலம். சரி, 60 எம்சிக்கு இருக்கு. ஓகே, ஃபுல்லா செய்யறீங்க. செஞ்சு போட்டு ஆன்சர்ஸ் இருக்கும், கரெக்ட் பண்றீங்க. ஓகே, 60க்கு 44 வந்து. சரி, இப்ப 16 பிள்ளை என்ன பிள்ளைன்னு சொல்லி இடத்துல தியரிய பார்த்து எல்லாம் செஞ்சு ஓகே, எல்லாம் கிளியர் தானே? ஓகே, அடுத்தது 2002. இப்படி நீங்க ஒரு தரம். ஆனா 60 செய்வடுமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் டைம் தெரியாது. சம்டைம் டைம் கூடி எடுக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க, மேனேஜ் பண்ணுங்க. படிக்காத செக்ஷன் விட்டு போட்டு செய்யுங்க. 24 பேஜ் தான். ஸோ இப்படி நீங்க 2001, அதுக்கப்புறம் 2002 இப்படின்னு சொல்லி ஒரு தரம், திருப்பி 2001, 2002 அடுத்த தரம், இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. ஒரு 3 தரம் செஞ்சீங்க சொன்னா பர்ஃபெக்டா இருக்கும். சரியா? அடுத்தது இந்த வேலை ஃபாலோ பண்ணிக்கிட்டா எம்சிக்கு ஓகே. ஸ்ட்ரக்சருக்கு தான். ஸ்ட்ரக்சருக்கு நான் இப்போ என்ன சொல்லிக்கேன்? ஸ்ட்ரக்சருக்கு இப்போ நான் ரெண்டு ரெண்டு ப்ராக்டிக்கல் ஒவ்வொரு வீக் மட்டும் சொல்லிக்கேன். ஆஃப்டர் ஒரு கடைசி டைம்ல நீங்க என்ன செய்யலாமாண்டா, 2011ல இருந்து தொடங்கினாலும் போதும். 2011ல இருந்து 2023 வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரக்சரை 4 ஸ்ட்ரக்சரா மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. அப்படின்னா 2011ல இருக்கிற 4 ஸ்ட்ரக்சர் ஒரு 50 நிமிஷம் டைம் கொடுக்குற, 55 நிமிஷம் கொடுக்குறேன், கரெக்ஷன் பண்ணி கிளியர் பண்றேன். அப்புறம் 4 ப்ராக்டிக்கல் பேஸ் பண்ணி வரும், அவ்வளவு கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் 2012, 2013, 14, 15 அப்படின்னு சொல்லி செய்யுங்க. டைம் இருக்குமெண்டா 2010, 2009 அப்படி கீழே செஞ்சுட்டு போங்க. சரியா? எவ்வளவுக்கு செய்றீங்களோ அவ்வளோத்துக்கும் நல்லா. சரியா? உங்கள தான் டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப பாஸ் பேப்பரை எப்படி செய்யறங்கிறது எல்லாத்தையும் முன்கூட்டி சொல்லிட்டேன். விளங்கிட்டா? ஸோ குறைஞ்சது ஒரு 20 வருஷம் பாஸ் பேப்பர், 23 வருஷம் பாஸ் பேப்பர் ஆச்சும் செய்யுங்க. எவ்வளவுக்கு கொஸ்டின் செய்றீங்களோ அவ்வளவுக்கு ஐடியா கூடி வரும். அதுலயும் மெயினா பாஸ் பேப்பர் மாடல் பேப்பரோட பெட்டரானதுன்னு சொன்னா பாஸ் பேப்பர் தான். ஸோ நீங்க பாஸ் பேப்பர் செய்யறது பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ அதுல முறையான வழிங்கிறது என்னங்கிறது சொல்லி தந்துட்டேன். அடுத்தது பாஸ் பேப்பர் ஏன் கூடவா முக்கியத்துவம் பெறுது? ஏனெண்டா இப்ப கண்டினியூவா 2019ல நியூ சிலபஸ் வந்துச்சு. இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேப்பர். பட் 2020, 2021, 2022, 2023 இந்த பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிட்டத்தட்ட 90% மேல பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் வருது. எம்சிக்கு மட்டும் இல்ல, எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ எல்லாம் வருது. இந்த 2023 நான் ப்ரூவ் பண்ணி போட்டீங்க. 96% பாஸ் பேப்பரை தான் பேஸ் பண்ணி வந்தீங்க. எம்சிக்யூ சொல்லி 48 எம்சிக்யூ பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் வந்தீங்க. ஐ திங்க் ஒரு 18வது 50வது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதுவும் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. பட் என் கண்ணுக்கு படல. இப்போ விளங்குது என்னண்டு பாஸ் பேப்பரோட முக்கியத்துவம். அதுல இப்ப கரண்ட்லி வர பேப்பர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ் பேப்பர் தான். பாஸ் பேப்பர் அதுலயும் பழைய பாஸ் பேப்பர் தானே, ஓல்டு பாஸ் பேப்பர். ஸோ அதை மோடிஃபை பண்ணி தான் எடுக்காரு. அப்படின்னா ஒரு 1991 ஒரு 50வது வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி ஒரு 2019ல 48வது எடுத்துப்பார். லைக் இப்படி. ஸோ மேக்சிமம் பாஸ் பேப்பர் செய்யுங்க. ஆக குறைஞ்சது 2001ல இருந்து 2023 செய்யுங்க. உடல் பேப்பர் செய்யணுமான்னு கேட்டா கட்டாயம் இல்லை. பட் நீங்க எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு தரோன்னு சொல்லியிருந்தா மட்டும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பர்ஸ் அப்படி கொஞ்சம் என்னது டீப்பான பேப்பர்ஸ் செய்யல. பட் பாஸ் பேப்பர் போதும். சரியா? பாஸ் பேப்பர் மேக்ஸிமம் போதும். நீ 50க்கு 50 எடுக்கிறா தான் மாடல் பேப்பர் கொஞ்சம் செய்ய வேண்டி வரும். பாஸ் பேப்பர் செஞ்சா 50க்கு
48 தான் வரும். அடுத்த யூனிட் வைஸா இயர் வைஸா பாஸ் பேப்பர் செய்யற நிலைமைண்டா இப்போதைக்கு நீங்க யூனிட் வைஸா செஞ்சா ஓகே. பட் என்ன நான் சொன்னதை யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா. இயர் வைஸா செய்யறது பெட்டர், மச் பெட்டர் இயர் வைஸ். பட் யூனிட் வைஸா நீங்க செஞ்சாலும் நல்லது தான். ஏன்னா இயர் வைஸ்ன்னு சொன்னா எல்லா யூனிட்டும் கவர் ஆயிருக்கணும். ஆனா உங்களுக்கு அந்த 11 யூனிட்டும் ஞாபகத்திലേക്ക് மட்டும் கேட்டா இப்ப இல்ல, சம்டைம் மறந்திருக்கும். அதனால யூனிட் வைஸான்னு சொன்னா நீங்க தனியா ஒரு யூனிட் எடுக்காம சிம்பிளா சொல்லி முடிக்கணும். ஒரு யூனிட் எடுக்காம ஒரு 4 யூனிட்டை கம்பைன் பண்ணி யூனிட் வைஸா நீங்க பேப்பர் செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கிளாஸ்ல கொண்டு வர மாதிரி மெக்கானிக்ஸ், மெஷர்மெண்ட், அடுத்தது கிராவிடேஷன் ஃபீல்ட், அடுத்தது ப்ரொப், இந்த நாளை. அப்ப இந்த நாளை ஏன் நாலுன்னு சொல்றேன்னா இப்ப தனியாக ஒரு யூனிட்டை மட்டும் கொண்டு போனீங்கன்னா மெக்கானிக்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு மந்த் எடுத்துட்டு வைங்களேன். அப்போ ஒரு மந்த் ஃபுல்லாவே மெக்கானிக்ஸ் தான் படிச்சுப்பீங்க. மிச்சமா இருக்கிற 10 யூனிட்டுக்கு என்ன செஞ்சிடும், மறந்துடும். ஸோ அதால இப்படி ஒரு 4 யூனிட்டை காம்பினேஷன் பண்ணி நீங்க செஞ்சுட்டு போனாலே எல்லாம் இயர் வைஸ் பாஸ் பேப்பர் மினிமம் கடைசி ஒரு 90 நாள் இருக்கக்குள்ளா, இல்லாட்டி கடைசி ஒரு 120 நாள், இல்லாட்டி கடைசி குறைஞ்ச 60 நாள் இருக்கக்குள்ளாச்சு ஃபுல் பேப்பர் செய்யணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நிறைய விஷயம் கதைச்சிருக்கேன் தொண்டை நோக. பட் நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா பெட்டரா இருக்கும். நான் என்ன சரி மிஸ்டேக் விட்டாலும் நீங்க கட்டாயம் அதை கரெக்ட் பண்ணுங்க. இந்த ஜூம் மீட்டிங்கோட நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். கடைசி ஆஹ் கடைசி விஷயமா இருக்கும். ஸோ அதில் இருக்கிற விஷயத்தாங்களை சிம்பிளா சொல்லி முடிக்க. என்ன சரி டவுட் இருந்தா கட்டாயம் நீங்க கேளும். அடுத்தது தியரி ரிவிஷன் பண்ணுவது எப்படி சொல்லிட்டு இருந்தானே ஏற்கனவே. இலகுவா எப்படி ஞாபகம் வைக்கலாம்? குயிக் ரிவிஷன், எம்சிக்கு பாயிண்ட், அடுத்தது ப்ராக்டிக்கல் ரிவிஷன், அடுத்தது அங்கே எஸ்ஏக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம்னு சொல்லிங்க. ஸோ தியரியை மட்டும் படிக்கிறதா இல்ல. அடுத்தது 2 ஹவர்ல எப்படி 50 எம்சிக்கு செய்யற? எல்லா கேள்வியும் பேர் தொட்டு செய்யறதா இல்ல. ஃபர்ஸ்ட் முன்னுக்கு இருக்கிற கொஸ்டினை குயிக்கா செஞ்சு முடிக்கணும். பின்னுக்கு இருக்கிற செக்ஷனுக்கு டைம் எடுக்கும், ஒவ்வொரு கொஸ்டின் வெயிட்டை பொறுத்து. ஸோ கூற்று கேள்வியில் வருமானம் என்ன செய்யணும், அந்த ஒவ்வொரு கூற்றா பார்த்து விடைய அடுத்துல டிசைட் பண்ணணும். வெட்டி வெட்டி போங்க. உதாரணத்துக்கு ஏபிசிடி ஒரு ஏ ரோங் சொல்லி இருந்தா ஏ இருக்கிற விடையெல்லாம் வெட்டுங்க லைக் வைஸ். சரியா? அதே மாதிரி கிராஃப் கேள்விகள் வருதுன்னு சொல்லி இருந்தா என்ன சமன்பாடுக்குள்ளால கொண்டு போகலாம்னு யோசிங்க. இல்லாட்டி ஏதாச்சும் எலிமினேஷன் பெரிய ஒரு கோவை கேள்வி வருதுன்னு சொன்னா அழகு பரிமாணத்தை வச்சு விடைய வெட்டையில மட்டும் யோசிங்க. ஒண்ணுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாம் பார்த்த உடனே விடை செய்யலாம். அடுத்து இந்த கல்குலேஷன் எல்லாம் மனப்பாடம், அதாவது மனசால என்னது கரெக்ட் பண்ணுங்க, மனசால கல்குலேட் பண்ணுங்க. ரைட்டா? ஏன்னா எம்சிக்யூல கல்குலேஷன் ஹார்டா வராது. அதே மாதிரி தான் சின்ன சின்ன ஐடியாக்களை வச்சு பெரிய பெரிய கொஸ்டின்ஸை என்னது டார்கெட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2019ல 50வது எம்சிக்யூ, 2001ல 59வது எம்சிக்யூ, அப்படி. சரியா? ஸோ அடுத்த ஸ்லைட் எம்சிக்யூ பாயிண்ட் சிஸ்டம் தெளிவா சொல்லிங்க. ஸோ இந்த எம்சிக்யூ பாயிண்ட் சிஸ்டத்தை வச்சு நீங்க அப்ளை பண்ணி போட்டு கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம்சிக்யூ பாயிண்ட் சிஸ்டம் மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை யூஸ் பண்ணின நிறைய பேர் இருக்கு. 2023ல ஷார்ட்கட் எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது சரி உருவாக்குற எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஷார்ட்கட் எலிமினேஷன் மெத்தட் உருவாக்குறல்ல, அது அந்த டைம்ல ஐடியா வந்தா தான். ரொம்ப வேல ட்ரை பண்ற டைம் ஐடியா வராம விட்டா சம்டைம் ஷார்ட்கட்ல எலிமினேஷன்ல ஆல்ரெடி செஞ்சிருக்கோம். செஞ்சிருக்கிறத வச்சு தான் அந்த இடத்துல ஷார்ட்கட் எலிமினேஷன் உருவாக்குற. ஃபார் எக்ஸாம்பிள் 2019ல 50 கல்விக்கு ஷார்ட்கட் உருவாக்கி இருக்க மாட்டோம். அது ரிலேட்டிவா வந்தா செய்யலாம். அப்படி இல்லாட்டி ஒரு கொஸ்டனுக்கு ஹெச்ஆகிற மட்டும் தான் செய்யலாம். அதுக்காக ஷார்ட்கட்லாம் செய்யணும் 50 கல்வி வந்து அப்படி இல்லை. ப்ரொபோயில செஞ்சா ஓகே, விட வந்தா சரி. அடுத்தது ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ல எப்படி 20 மார்க்ஸ் எடுக்கிற? ஆல்ரெடி சொல்லித்தானே இருக்கேன். ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ல எப்படி மார்க்ஸ் எடுக்கிற? ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ல மார்க்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு சொல்லிங்க 38 ப்ராக்டிகலையும் சரியா டார்கெட் பண்ணுங்க. அடுத்த 15 பேப்பர்ஸ் கைவசம் இருக்கு. ஸோ அந்த 15 பேப்பர்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணினாலே போதும். ஆனா இந்த முறையை நான் அதே மாதிரி ஒரு 15 பேப்பர் செட் பண்ணுவேன். ஸோ நீங்க 38 ப்ராக்டிகலை நான் சொன்ன மாதிரி 19 வீக்ல ஈச் அண்ட் எவ்ரி வீக்ல 2 ப்ராக்டிகலை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதோட ரிலேட்டிவான கொஸ்டின்ஸை செஞ்சுட்டு வந்தாலே ஓகே. சிம்பிளா 20 மார்க்ஸ் எடுக்கலும். மெயினா பாஸ் பேப்பரை மட்டும் செஞ்சா அவுட் ஆஃப் 20க்கு 100ல 20 ஸ்ட்ரக்சருக்கு வரும். 18 மார்க்ஸ் எடுக்கலாம். மிச்சமாகிற 2 மார்க்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலா வரும், புது கொஸ்டினா தான் இருக்கும். பட் நம்ம தேவண்டா மாடல் பேப்பர்ஸ் கொஞ்சம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் ஒரு சேனல்ல போட்டிருக்கேன், தேவண்டா கேளுங்க. மாடல் பேப்பர் கலெக்ஷன் ரிமூவ் பண்ணப்பட்ட ப்ராக்டிக்கல் தெரியும் தானே. டோட்டலா 42 ப்ராக்டிக்கல் இருந்துச்சு. 23 பேட்ச்ல இருந்து ப்ராக்டிக்கல் 22, ப்ராக்டிக்கல் 23, ப்ராக்டிக்கல் 30, ப்ராக்டிக்கல் 39 இவ்வளவு ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. 22, 23, 30, 39 ரிவிஷன் பண்றதுக்கு சொல்லிங்க. கொஸ்டின் ஆன்சர் மோட்ல
ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணா ஓகே, விளங்கிட்டா? அப்பதான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 20வது இல்லாட்டி ஒரு 19 ப்ராக்டிக்கல் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கீங்கன்னா இப்படி ஒரு கேள்வி வந்தா கேள்வி விடையாடுங்க, கேள்வி விட, கேள்வி பதில், கேள்வி பதில் இப்படி எடுத்து போட்டு திருப்பி அந்த குறிப்பிட்ட ப்ராக்டிக்கல் சம்பந்தப்பட்ட கொஸ்டினை கலெக்ஷன் பண்ணி போட்டீங்க. அப்ப அதுகள் அவ்வளோத்தையும் செஞ்சு போட்டு அதுலயும் எக்ஸ்ட்ரா சில கேள்விகள் வரும், அதையும் எட் பண்ணுங்க. இப்படி எட் பண்ணி போனீங்கன்னா ஃபைனல் டைம் இதை பார்த்துட்டு போனாலே போதும். விளங்கிட்டா? சிம்பிள் ஐடியா. அடுத்த இடம், எஸ்ஏ கொஸ்டினை எப்படி செலக்ட் பண்ற? ஸோ எஸ்ஏ கொஸ்டினை செலக்ட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஐடியாக்கள் செல்லிருக்கேன். இதுல நான் ஒரு சில விஷயத்தை செல்லணும். ஏற்கனவே சொன்னதானே 5, 6, 7, 8, 9, அதுல ஏ பார்ட், பி பார்ட், 10 ஏ அல்லது பி. அதுல நீங்க ஒப்படைக்குள்ள உங்களுக்கு வளமையா நீங்க சாய்ஸ் பண்ற எல்லாரும் 5வது எஸ்ஏ 6, 7, 8, 9ல ஏபி, 10ல ஏபிஎன்ஸ்னா நீங்க சாய்ஸ் பண்ற பொதுவா மெக்கானிக்ஸ், வேவ்ஸ் வைப்ரேஷன், அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, ஹீட் அண்ட் சாய்ஸ் பண்ணுவீங்க. பட் நான் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7வது யூனிட், சாரி 7வது கேள்வி 8, 9, 9ல பி, 10ல பி, இதை சாய்ஸ் பண்ணணும் இல்லை, ஏன்னா ஈஸியான யூனிட். ஸோ நம்ம கஷ்டமட்டு இல்லை. பெரிய பாடப்பரப்பை படிச்சு நீங்க அந்த கேள்வி சாய்ஸ் பண்றதை விட சின்ன பாடப்பரப்பை படிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா பெட்டர். வழங்குதா? ஸோ அதுல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கடும் ஈஸி 10வது யூனிட். ஆனா நீங்க படிக்கிறல்ல, படிச்சா செய்யலாம். சரி, அப்ப பின்னுக்கு இருக்கிற செக்ஷனை கவர் பண்ணுங்க. அடுத்தது ஃபீல்ட் செக்ஷன். ஃபீல்ட் செக்ஷனும் சிம்பிள், செஞ்சிடலாம். 5வது, 6வது, 7வது கிராவிடேஷன் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்து 9வதுல பி பார்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதுவும் ஈஸி, 9வது யூனிட்டா வரும். அடுத்தது 10வதுல பி பார்ட் மெட்டர் அண்ட் ரேடியேஷன். மெட்டர் அண்ட் ரேடியேஷன் 11வது யூனிட். ஸோ இதை நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா ஈஸி. நீங்க படிக்கிறல, ஆனா படிச்சீங்கன்னா ஈஸி. நான் செல்லல, ஆனா நான் செல்ல என்னண்டா 8 எஸ்ஏ கொஸ்டின் வரும். அதுல நீங்க 6 எஸ்ஏ கொஸ்டினுக்காவது நீங்க ரெடி ஆகிட்டு போகணும். ஆக குறைஞ்சது 5 எஸ்ஏவாக ரெடி ஆகி போகணும். அப்ப நாளை நீங்க சொல்லிட் பண்ணி செய்யலாம். சரி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? சோ அதுல பின்னுக்கு இருக்கிற செக்ஷன் கொஞ்சம் ஈஸி, அதுவும் சின்னது. அப்ப நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க. அதுக்கு நான் சொல்லிக்கிறேன் தானே, 20 இயர்ஸ் பாஸ் பேப்பர் எடுத்து 20 கொஸ்டின் எடுத்து அதை செஞ்சு பார்த்து போட்டு அனலைஸ் பண்ணி எவரேஜ் பண்ணி எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த், எது ஃபிஃப்த், எது சிக்ஸ், எது செவன், எது எயிட்னு போட்டு கடைசி ரெண்டையும் நோங்களா பார்த்து போட்டு இந்த 6லையும் முன்னுக்கு நாலு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த 5, 6ஐயும் பார்த்துட்டு போனீங்கன்னா இனி 3 மணித்தியாலம் 10 நிமிஷம் வாசிப்பு நேரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஹவர் ஸ்ட்ரக்சருக்கு முடிச்சா 2 மணித்தியாலம் 10 நிமிஷம் இருக்கு. அந்த 10 நிமிஷம் வாசிப்பு நேரத்துல இவ்வளோத்தையும் வாசிச்சு எந்த கேள்வியை சாய்ஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓகே. இவ்வளவுதான் எஸ்ஏ கொஸ்டின் டைப் பண்றதுக்கு ஒரு ஐடியா. எஸ்ஏ கொஸ்டின் செலக்ட் பண்றது. சிலபஸ்ல மாற்றம் இருக்கா இல்லையான்னு கேட்டா மாற்றங்கள் பெருசா இல்லை. சில விஷயங்கள் எட் பண்ணப்பட்டு அப்படி மாற்றங்கள் இருந்தால் நான் கட்டாயம் அப்டேட் தருவேன். சரியா? ஏதாச்சும் உங்களுக்கு சிலபஸ்ல மாற்றம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அடுத்த ரிசோர்ஸ் புக்ல சில விஷயங்கள் மாற்றம் இருக்கு, நான் கட்டாயம் அதை செல்லுவேன். சேஞ்ச் பண்ணப்பட்ட ரிசோர்ஸ் புக் தருவேன். அதோட சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணப்பட்டிருக்கும், அதுவும் நான் தருவேன். அடுத்தது பின்னுக்கு இருக்கிற 3 செக்ஷன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் அதை நான் குயிக்கா சொல்றேன். உங்களுக்கு நார்மலா தெரியும் 9வது, 10வது, 11வது யூனிட் முக்கியத்துவம் பெரிதண்டா எலக்ட்ரானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், மெட்டர் அண்ட் ரேடியேஷன் படிக்கிற விதம் குறைய சிலபஸ் கவர் ஆகுறது. ஆனா இதுல இருந்து 3 எம்சிக்கு ஒரு ட்ரெண்டிங்கான பேப்பர்ல, இதுல இருந்து 4 எம்சிக்கு வந்திருக்கு, இதுல இருந்து 3 எம்சிக்கு வந்திருக்கு. அப்ப டோட்டலா 10 எம்சிக்கு வந்திருக்கு. வளமையா 2 2 2 6. ஸோ இந்த 10 எம்சிக்கு வந்து நீங்க படிக்காம விட்டீங்கன்னா 40 தான் செய்ய இயலும். 40ல நீங்க 35 குறை எடுத்தீங்கன்னா ஏ எடுக்கலாம் போயிடும். 30 எடுத்தீங்கன்னா பி இல்லாட்டி சி தான் வரும். அப்ப அதால இந்த பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்டையும் கவர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 3 யூனிட்ல இருந்து 3 எஸ்ஏ வரும். எலக்ட்ரானிக்ஸ் என்றா 9வதுல பி பாட்டா வரும். அதே மாதிரி மெட்டர் அண்ட் ரேடியேஷன் என்றா 10வதுல பி பாட்டா வரும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் என்ன 7வது கேள்வியா வரும். 3 கேள்வினா 22.5 மார்க்ஸ் வந்துடும். இதுல 10 அப்ப 32.5 மார்க்ஸ் வரும். சம்டைம் இப்ப உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர்ல 1வது ஸ்ட்ரக்சர், 2வது ஸ்ட்ரக்சர், 3வது ஸ்ட்ரக்சர், 4வது ஸ்ட்ரக்சர், இதுல எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டு வர எலிமெண்ட் ஸ்பெஷல் ஆன சரி கேட்பான். 3வது ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் சவுண்ட் லைட் சம்பந்தப்பட்டு வரும். 2வது ஸ்ட்ரக்சர்ல ஹீட் சம்பந்தப்பட்டு வரும். 4வது ஸ்ட்ரக்சர்ல மெஷர்மெண்ட் மெக்கானிக்ஸ் சம்டைம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரே வெயிட் பண்றாரு. உதாரணத்துக்கு 2019ல 1வது ஸ்ட்ரக்சர் வரைங்கடா அது 32.5 மினிமம், கூட எவ்வளவு வரும் 37.5 வரையலும். இந்த 3 பாடம் கடும் முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும். பேப்பர் பிராக்டிஸ் கட்டாயம் எடுக்கணும். வழங்குதா?
அடுத்தது சில பாடங்களை மட்டும் படிச்சே எடுக்கலாமா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மெக்கானிக்ஸ், மெஷர்மெண்ட், அதாவது இப்ப நீங்க எல்லாம் படிச்சே எடுக்கணும் இல்ல. நீங்க சில பாடங்களை மட்டும் படிச்சே எடுக்கலும் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மெக்கானிக்ஸ் மட்டும் படிச்சு மெக்கானிக்ஸ் படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மார்க்ஸ் கிட்ட வர போகுது. 12 எம்சிக்கு வரும். சரியா? 12 மார்க்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் 5 மார்க்ஸ், ஒரு எஸ்ஏ வரும் 7.5, கிட்டத்தட்ட 25 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அதுல ஒரு 6 எம்சிக்கு வருமா? ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் வருமா, ஒரு எஸ்ஏ வருமா, லைக் வைஸ். இப்படிதான் மெக்கானிக்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, ஹீட், அதே மாதிரி இன்னொன்று விவசாய வித்தியாசம். இந்த நாளையும் டார்கெட் பண்ணாலே எடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு இதுல 10 எம்சிக்கு வருதானே, அதனால கொஞ்சம் டார்கெட் குறையும். பட் எல்லா பாடத்தையும் படிச்சு எடுக்கணும் இல்ல. ஒரு சில பாடங்களை படிக்காம எடுக்கலும். சில பாடங்களை மட்டும் படிச்சு எடுக்கலாம்டா இல்ல. சில பாடங்களை மட்டும் படிக்காம எடுக்கலாம்னு கேட்டா எடுக்க இயலும். சரியா? சோ அடுத்த விஷயத்துக்கு போறேன். சிங்கள மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துல ஹை ரேங்க் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு அந்த காம்படிஷன் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அனுராத பேராசிரியர் சொல்லி இருந்தா அனுராத பேராசிரியர் மட்டும் தான் இருப்பாரு. தர்ஷன உப்புவலசேர் இருந்தா தர்ஷன உப்புவலசேர் மட்டும் தான் இருப்பாரு. பட் நம்ம இடத்துல என்னன்னா நிறைய பேர் ஏ என்ன ஏ, பி என்ன பி, சி என்ன சி, நிறைய பேர் இருக்கிறதால உங்களுக்கு என்னன்னா அலட்சியம் கூட. எல்லாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றார்கள் தான், நல்லா படிப்பிக்கிறார்கள் தான். பட் என்னது அலட்சியம் கூட. அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல பிசிக்கல் கிளாஸ் போவீங்க, அங்க வளங்காட்டி இன்னொரு இடத்துல பிசிக்கல் கிளாஸ் போவீங்க, அதுவும் வளங்காட்டி ஒரு இடத்துல ஆன்லைன்ல ஜூம்ல போவீங்க, அதுவும் வளங்காட்டி இன்னொரு இடத்துல வீடியோ கிளாஸ் பார்க்க போவீங்க, ரெக்கார்டட் வீடியோ வாங்குவீங்க, இப்படி ஃபுல்லா அங்க இங்கன்னு ஓடி திருவீங்க. அதனாலதான் மூட பிரச்சனை. சிங்கள மீடியம் பிள்ளைகள பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ரிசோர்ஸ் பர்சன் குறைய. அதனால அந்த பிள்ளைகள் ஒரு விட தான் படிக்கும். ஸோ சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கும். அடுத்து என்னன்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. அதோட சேர்ந்து ஹை ரேங்க் எடுக்கிறதுக்கு காரணம் என்னது? மெயினா எக்ஸாம் சீசன்லாம் கூட செய்யற. நீங்க என்னென்ன எல்லாம் செய்யலையோ அவங்க அதெல்லாம் செய்வாங்க. நீங்க பாருங்க, டெய்லி மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, டெய்லி ஒர்க் அவுட் கொடுப்பாங்க, டெய்லி டாஸ்க், டெய்லி கைடன்ஸ். ஸோ இப்படி போகும். இல்லைங்களா? ஸோ ஏன் நீங்க இப்படி இருக்கீங்கிறத யோசிங்களேன், உங்களுக்கே வழங்கும். அடுத்த இடம் முடிக்கணும். ஏன் சிங்கள மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தை விட நமக்கு இருக்கிறோம். அதோட காரணமாக கேட்டீங்கன்னு சொல்லுங்க. அடுத்து கிளாஸ் டீட்டெயில்ஸ். ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ்ங்கிற டைம்ல நான் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு போறேன். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக பிளான் பண்ணி கொண்டு போறேன். 200 days ப்ராஜெக்ட் கொண்டு போறேன். ஸோ 200 days ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு இப்போ 4 யூனிட் காம்பினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்படின்னா மெஷர்மெண்ட் யூனிட் 1, மெக்கானிக்ஸ், அடுத்தது ஜி ஃபீல்ட், அஞ்சாவது அடுத்த ப்ராப்பர்ட்டி சப்மிட். இந்த 4 யூனிட்டை காம்பினேஷன் பண்ணி இதுல தியரி ரிவிஷன் பண்ணி போட்டு தியரி ரிவிஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதனால பேப்பர் செய்வேன். மெயினா பாஸ்ட் பேப்பர், அடுத்தது மாடல் பேப்பர்ஸும் எட் பண்ணி வச்சுக்கேன். இப்படி செய்வேன். இது முடியல ஒரு 3 யூனிட் எடுப்பேன், அது முடியல ஒரு 3 யூனிட் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல் பேப்பர் செய்யறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுவேன். இது போகுது. அடுத்தது டிக்கெட் டு ஃபினாலியன்னு சொல்லி போட்டு ஒரு பேப்பர் செட் பண்ணி வச்சுக்கேன். அதுல ஒண்ணும் இல்லை. இதுல அந்த 4 யூனிட்டையும் பார்த்துட்டு இருந்தா மற்ற யூனிட் மறந்துடுமே. ஸோ அதை கன்சிடர் பண்ணி இதுல 10 எம்சிக்யூவா ஒரு 100 பேப்பர் செட் பண்ணிக்கிறேன். 1000 எம்சிக்யூ வரும். அதுல என்னன்னா 10 யூனிட்டையும் மிக்ஸ் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம் யூனிட் 1 இல்லைன்னா சம்டைம் யூனிட் 11 இருக்காது. எப்படி எல்லா யூனிட்டையும் பரலல் பண்ணி 100 பேப்பர் செட் பண்ணிக்கேன். அதுல ஒரு கிளாஸ் தான் முடிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். மற்ற விஷயங்களை செய்வேன். அடுத்தது 200 days ப்ரொஜெக்டில் நான் முடிக்கணும். எல்லாம் இப்போ இருக்கிறது 170 days தானே. ஸோ அதை நான் சரியா பிளான் பண்ணி செய்வேன். கிளாஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு என்ன சரி வேணும் அப்படின்னா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா இருக்கிற நாளைக்குள்ளதான். மெயினா 24 பேட்ச், ரிப்பீட் பேட்ச். அதனால 25, 26க்கெல்லாம் போகுது. பட் அப்படி நீங்க கண்டக்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கண்டக்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப்ல நீங்க எந்த நம்பரை கண்டக்ட் பண்ணீங்கன்னா சரி, ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். 07603041449. இதை நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே. வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கலும். அதுலயும் ஒரு ரிப்பீட் பேட்ச் ஜாயின் பண்றது இருந்தா, ரிப்பீட் பேட்ச் ஜாயின் பண்ணிருந்தா உங்களோட டீடைல்ஸ் அனுப்பணும். நேம், பேட்ச், டிஸ்ட்ரிக்ட், அடுத்தது ஸ்கூல் நேம், அடுத்தது ஸ்ட்ரீம், ஹோம் டவுன். இது அனுப்பி போட்டு எக்ஸ்ட்ராவா உங்களோட ரிசல்ட் சீட்டும் அனுப்பணும். சரியா? ரிசல்ட் சீட் கட்டாயம் வரும். ரிப்பீட் பட்ஜெட்டா 24 ஹவர்ஸ்னா தேவையில்லை. நீங்க இந்த டீடைல்ஸ் நீங்க அனுப்புறீங்கன்னா ஓகே. சரியா? வேற கிளாஸ் டீடைல்ஸ்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வேணும்னு சொன்னா நீங்க
என்ன கண்டக்ட் பண்ணது வரைக்கும். சரியா? ஓகே. அடுத்தது நிறைய ஃப்ரீ கிளாஸ்கள் செய்வேன். நீங்க ஷேர் பண்ற விதம் குறையும். இப்போ கூட நான் இதை ஃப்ரீயா தான் என்னது கைட் பண்றது 2 மணித்தேல கணக்கில் காய்ச்சிட்டீங்க. பட் இதை நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ நான் நிறைய விஷயங்களை கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா செய்வேன். ஃப்ரீ கிளாஸ் டுடே, ஜூம் கிளாஸ் ஃப்ரீ, டுடே வீடியோ கிளாஸ் ஃப்ரீ. பட் அந்த லிங்கை நீங்க நீடடான ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய கஷ்டப்படுற பிள்ளை எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நீங்க கட்டாயம் நீங்க ஹெல்ப் பண்ணணும். சரியா? அதே மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் தாரன்னு சொல்லி இருந்தா நீங்க அந்த ஃப்ரீ கிளாஸ் நீங்க நீங்க மெயினா ஷேர் பண்ணுங்க அடுத்த ஆளுக்கு. உங்களுக்கு ஹெல்ப் இல்லாட்டியும் அடுத்த ஆளுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டையும் நீங்க கட்டாயம் பண்ணித்தாங்க. நீங்க எனக்கு ரீச் பண்ணி தரல, எனக்கு வேற ஒருத்தரும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணித்தாங்க. ஓகே. அடுத்து நான் இந்த இதுல சேனல் மூலமா நிறைய டாஸ்க்கள் செஞ்சுட்டு போறேன். அதோட சேர்ந்து ஒரு ப்ராக்டிஸ் பிசிக்ஸ் கூட டெலிகிராம் சேனலும் இருக்கு. அந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க என்னது பப்ளிக் சேனல் தான் ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் எடுக்கல. இப்போதைக்கு டெய்லி 5 MCQ டாஸ்க் எல்லாம் போகுது. ஒவ்வொரு நாளைக்கு 5 MCQ போட்டுட்டா டெய்லி பிரச்சனை நைட் டைம் போடுற மாதிரி. ஸோ என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் செஞ்சுட்டு போகுது. டெய்லி டாஸ்க் பண்ணிச்சுட்டு அதை நான் தருவேன். மெயினாக கிளாஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஓகே இன்னைக்கு இந்தந்த விஷயங்களை செய்யணும்னா அவங்க செஞ்சு அனுப்புவாங்க. டெய்லி 1 MCQ வந்தா ஷார்ட் கட். அடுத்தது உங்களோட MCQ நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு செஞ்சுட்டு போறேன். டெய்லி ஒரு MCQ. டெய்லி 10 MCQங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த டிக்கெட் டு ஃபினாலி லெசன் 100 பேப்பர்ஸ் அந்த விஷயம். அடுத்து ஸ்பெஷல் எக்ஸாம்னா ஒவ்வொரு 1 மந்த்துக்கும் இல்லாட்டி நீங்க குறைய ரிசல்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் எடுக்காட்டி ஸ்பெஷல் எக்ஸாம் வைப்பேன். அடுத்தது வீக்லி எக்ஸாம் செஷன் சொன்னா வளமையா நடக்குது. ஒவ்வொரு வீக்லயும் கிளாஸ் நடக்கும் தானே, அதுல சமரைஸ் பண்ணி அதுல வீக்லி எக்ஸாம் செஷன் நடக்கும். ஆனா அது நான் கிளாஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு மெயினா செய்யறது. அடுத்தது வெளியாக்களுக்கு மனுஷனால அதை நான் ஃப்ரீயா செஞ்சுட்டு வந்தேன். பட் இதுக்கு பிறகு செய்யறாங்க பிளான் பண்ணுவேன். அப்படி அந்த ஃப்ரீ எக்ஸாம் செஷன் வீக்லி எக்ஸாம் செஷன் ஜாயின் பண்றதாலும் நீங்க போன டீடைல்ஸ் அனுப்பினீங்கன்னு சொன்னா நல்லா எக்ஸாம் செய்யுங்க. எவ்வளவுக்கு எக்ஸாம் செய்யறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு அந்த பயம் போகும். உங்களுக்கு திருப்பி திருப்பி செல்ல தவறன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெய்லி டாஸ்க், டெய்லி MCQ, டெய்லி 1 MCQ ஷார்ட்கட்ல செய்யறது, டிக்கெட் டு ஃபினாலி டெய்லி 10 MCQ பேப்பர், ஸ்பெஷல் எக்ஸாம், வீக்லி எக்ஸாம் செஷன், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஆன்லைன் கிளாஸ் பெனிஃபிட். ஆன்லைன் கிளாஸ் பெனிஃபிட் என்ன சொல்லுங்க பாப்போம். ஆன்லைன் கிளாஸ் பெனிஃபிட்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு ஆன்லைன் கிளாஸ்ல. பிசிக்கல் கிளாஸோட ஒப்பிடக்குழுவா நீங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ் போற டைம்ல பிசிக்கல் கிளாஸ்ல அநேகமா எக்ஸாம் செஷன்லாம் நடக்காது. ஆனா நீங்க ஆன்லைன் கிளாஸ் போனீங்கன்னா எக்ஸாம் செஷன் நடக்கும். அடுத்தது சிலபஸ் கவர் அப் பண்ற பிரச்சனை ஒன்று வராது. அப்படின்னா உங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற செக்ஷன்லையும் என்னது குயிக்கா செஞ்சு முடிப்பாங்க. அடுத்தது காசு குறைய, லோ பட்ஜெட். அப்படின்னா நீங்க பிசிக்கல் கிளாஸ் போறோம்டா என்னது காசு கொஞ்சம் கூட தான் கொடுப்பீங்க. பட் ஆன்லைன் கிளாஸ் காசு குறையத்தான் வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது என்னன்னா உங்களுக்கு தியரி வழங்கலாட்டியும் பிசிக்கல் கிளாஸ் போனீங்கன்னா ஒரு டைம் தான் வழங்க இயலும். பட் இதுல ஒரு ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ நீங்க திருப்பி திருப்பி அதை பார்க்க இயலும். வேற என்ன பெனிஃபிட்? ஆன்லைன் கிளாஸ் நீங்க நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அப்ப ட்ராவல் பண்ற டைம்ல உங்களுக்கு அதுக்கு வேறையா ஒரு டயர்ட் ஒன்று ஆகும், அதுக்கு வேறையா கோஸ்ட் ஒன்று போகும். அந்த டைம் கூட நீங்க வீட்டு இருந்தே படிக்கலாமே. அப்ப அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்து என்னன்னா உங்களை கைட் பண்றதுக்கு உங்களோட போனுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கு. ரைட்டா? அப்ப நீங்க இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணிக்க தேவையில்ல. டவுட் கிளியர் டவுட்டுகள் வந்து என்னது வருமானு சொல்லியிருந்தா ஒரு குறிப்பிட்ட 24 ஹவர்ஸ் இருக்குமென்னு சொல்லியிருந்தா அநேகமா போன்ல இருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸ் அப்ப டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. நானெல்லாம் என்னது ஆன்லைன் கிளாஸ் சொல்லி போட்டு அதுல இருப்பேன், டவுட் கிளியர் பண்ணுவேன். அப்படி பெனிஃபிட்ஸ் தான் ஆன்லைன் கிளாஸ்ல கூட. நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க ஃபஹ்மா ஃபாஹிம்னு சொல்லி போட்டு ஒரு ஆள் நீங்க ட்ரெண்டிங் ஆயிருக்கும். என்ன 24 எக்ஸாம் செய்ய போற ஒரு ஆள், 24 பேஸ்ல எக்ஸாம் செய்ய போற ஒரு ஆள் 23ல செஞ்சிருக்கு பிரைவேட் கேண்டிடேட். அதுக்கு மெயின் காரணம் அவரோட காரணத்துக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ஆன்லைன் கிளாஸ் தான் மெயினா. ரைட்டா? அப்ப நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக நீங்க இப்படி முன்கூட்டியண்டு இல்ல அடுத்து செய்ய போக காட்டாம அப்படின்னா 24ல இருந்து 25 போய் அப்படிலாம் இல்லாம ஆக்காம என்ன சொல்லணும் வழங்கும் உங்களுக்கு. அதாவது 24ல நீங்க எக்ஸாம் செய்யற ஆளா இருந்தா 23ல எக்ஸாம் செய்யற ஆளா இருந்தா 24ல நீங்க செய்யாம 23லயாச்சும் தப்பிச்சு கொள்ளுங்க. இல்லாட்டி 24 வந்துட்டு அதோட முடிச்சுக்கோங்க. 25க்கு பேத்துறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னும் சொல்லிட்டே போக இயலும். நீங்களும் சொல்லுங்க பாப்போம். ஆன்லைன் கிளாஸ்ல பெனிஃபிட். ஆன்லைன் கிளாஸ்ல பெனிஃபிட் நிறைய எக்ஸாம் செஷன் நடக்கும், ப்ராப்பரான கைடன்ஸ். அடுத்தது என்னது லோ பட்ஜெட். அடுத்தது நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல.
நான் சொல்லிட்டே போக இயலும். ரைட்டா? நான் கூட குறைய கதைக்கு இல்லை. ஆன்லைன் கிளாஸ் பெனிஃபிட்ங்கிறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பிசிக்கல்ல கிளாஸ் என்ன நீங்க போவீங்க, தியரி படிப்பிப்பாங்க, குறிப்பிட்ட டைமோட வந்துடுவீங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் அதெல்லாம் இருக்க மாட்டுச்சு. பேப்பர் கிளாஸ் தான் போவீங்க, திருப்பி உலகத்தை முடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆனா ஆன்லைன் கிளாஸ்ங்கிற டைம்ல உங்களை மேக்சிமம் மேனேஜ் பண்ணுவாங்க. யாரோ வந்து தெரியாத ஒரு ஆள் தான் மேனேஜ் பண்ணும். ஸோ நீங்க ஆன்லைன் கிளாஸ் பெனிஃபிட் பத்தி கமெண்ட் பண்ணுங்க அப்போ. சரி, ஆன்லைன் கிளாஸ் ஒழுங்கா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பெனிஃபிட். நீங்க உருப்படியா ஃபாலோ பண்ணாட்டி பெனிஃபிட் வராது. சரி, ஆன்லைன் கிளாஸ் பெனிஃபிட் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொன்னீங்கன்னா நல்லா. அப்படி ஆன்லைன் கிளாஸ் பெனிஃபிட் இல்லாட்டி நான் செய்ய தேவையில்லையே. அடுத்தது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். ஃபைனலா ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு சொல்லி நான் ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கேன். ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு சொல்றது ஃபெயில் லெவல் எஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு, மெயினா ஃபெயில் லெவல் எஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி என்றா நார்மலாகவே தெரியும், 2023ல எக்ஸாம் செஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபெயில் லெவல் இல்லாட்டி எஸ் லெவல் இல்லாட்டி நீங்க சம்டைம் வித்ட்ரோ பண்ணியிருப்பீங்க. நீங்க இப்ப ஃபீல் பண்றீங்க நான் ஒரு ஃபெயில் லெவல் எஸ் லெவல்ல இருப்பேன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு 2024 பேட்ச் ஒரு ஆள் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க ஃபெயில் லெவல் எஸ் லெவல் இப்படி இருப்பீங்கன்னா உங்களை F2C அடுத்தது S2B இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் கொண்டு போறேன். இதுல நான் நினைக்கிற வரைக்கும் ஒரு வீக்ல ஒரு கிளாஸ் தான் நடக்கும். ஒரு கிளாஸ் தான் பிளான் பண்ணிட்டேன். ஒரு ஜூம் கிளாஸோ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸோ ஒரு யூடியூப் லைவோ ஏதோ ஒரு கிளாஸ் தான். அப்படின்னா 25 கிளாஸ் தான் டோட்டலா வரும். ஸோ அதுல டீட்டெயில்ஸ் சம்மந்தமான விஷயங்களை கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ அதுல பக்காவா பிளான் பண்ணி கொண்டு போவன். எஃப் இருந்தா கட்டாயம் நீங்க ரிசல்ட் ஷீட் அனுப்பணும். ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருந்தா உங்களோட நேம், பெச், டிஸ்ட்ரிக்ட், ஹோம் டவுன், ஸ்கூல் நேம், ஸ்ட்ரீம் இவ்வளவு அனுப்பிவிட்டு எக்ஸ்ட்ரா உங்களோட ரிசல்ட் ஷீட் அனுப்புங்க. 24 பேஜ் இருந்தா ரிசல்ட் ஷீட் அனுப்ப தேவையில்ல. சரியா? 25 வீக் தான் இருக்கு. அந்த 25 வீக்ல 25 கிளாஸ் போடும். பட் மிச்சமா இருக்கிற 150 டேஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ற மாதிரி தானே இருக்கும். சரியா? ஸோ அந்த 5 நாள் 6 நாள் ஒர்க் பண்ணீங்கன்னா அதை ஒரு நாள்ல டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெய்லி அப்டேட் தரணும். ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒன்லி 100 ஸ்டூடெண்ட் தான் பிளான் பண்ணிக்கேன். பட் ஆல்ரெடி 100 ஸ்டூடெண்ட் வந்துட்டு 100 டேஸ் போதும் எனக்கு 100 ஸ்டூடெண்ட் வச்சு மெயின்டைன் பண்றது. பட் நான் இப்போ 170 டேஸ்க்கு ஸ்டார்ட் பண்றேன். அதுல இப்போ 200 ஸ்டூடெண்ட் தான் நான் எடுப்பேன். 200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் எடுப்பேன். சரியா? ஆல்ரெடி 150 என்னவோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்றதை முந்திக் கொள்ளுங்க. ஏனென்றா இன்றைக்கு டேட் நார்மலாக உங்களுக்கு தெரியும், வெனிஸ்டே அப்படித்தானே? டேட் தெரியுதானே? வெனிஸ்டே 5ஆம் தேதி. ஸோ நான் 6ஆம் தேதி இல்லாட்டி 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ கட்டாயம் குயிக்காக ஜாயின் பண்ண பாருங்க. உங்களோட பிரச்சனைகளை செல்லுங்க. சரியா? அடுத்து கடைசி விஷயங்களுக்கு போக போறோம். கடைசி விஷயம், இப்பொழுது ரிசல்ட் என்ன, எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் என்ன, இதை நீங்க ஃபைனலா எல்லாரும் கமெண்ட் பண்ணணும். சரியா? ஏன்னா உங்களுக்கு அது ஒரு மெமரிஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இந்த வீடியோல அந்த கமெண்ட் இருக்கு. இப்போ நீங்க என்ன ரிசல்ட் எடுத்திருக்கீங்க? வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க தானே? எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியாது. இப்ப உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னா நீங்க ஒரு 23 பேட்ச்ல எக்ஸாம் செஞ்சாலா இருந்தா இல்லாட்டி உங்களோட கரண்ட்லி 24 பேட்ச்னாலும் பிரச்சனை இல்லை. என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொல்லி இருந்தா இந்த டைம்ல உங்களோட ரிசல்ட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 3F டசன்ட் மேட்டர். எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் 3A. ஓகே, அதை நீங்க போடுங்க. நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தேன் 3F, இரண்ட டார்கெட் 3A. இல்லாட்டி நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தேன் 3S, செகண்ட் எழுதியிருந்தேன் B2C, இப்போ இந்த டார்கெட் 3C. இதை நீங்க போடுங்க. அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கு. நீங்க நேம் போடுறனாலும் போடுங்க, இல்லாட்டி ஒண்ணுமே போடலாட்டி பிரச்சனை இல்லை. பட் உங்களோட அந்த ட்ரீம், அதாவது ட்ரீம் ரிசல்ட் என்னத்தை நீங்க எதிர்பார்க்கீங்க அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்தது ஃபைனலா உங்களோட ட்ரீம் யூனிவர்சிட்டி என்ன, இதையும் நீங்க உங்களோட கனவு மெய்ப்படணும்னு சொன்னா, உங்களோட கனவு நிறைவேறணும்னா உங்களோட ட்ரீம் யூனிவர்சிட்டி என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் மொரட்டுவையா இல்லாட்டி பேராதனியா அப்படி அதோட சேர்ந்து என்ன ஃபேக்கல்ட்டி, உதாரணத்துக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, பேராதனியா பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது இவ்வளவு டைம் நீங்க கேட்டிருப்பீங்க, அதை வச்சு எனக்கு ஒரு ஃபைனல் ஃபீட்பேக் ஒன்று சொன்னீங்கன்னா சரி. கட்டாயமா எல்லாத்தையும் கேட்டு எல்லா விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் அடுத்த ரிசல்ட்ஸ் வர டைம்ல எல்லாத்தையும் பார்க்கல மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபைனலா நான் சொல்லி முடிக்கேன், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இவ்வளோ டைம் நான் கத்தி கத்தி கதைச்சிருக்கேன். ஸோ இதுக்குரிய
ஃபுல், அதாவது எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் என்ன கண்டெக்ட் பண்ண பாருங்க. உங்களுக்கு அதுக்குரிய சொல்யூஷன் தந்திருக்கேன் மேக்சிமம். இன்னும் என்ன சரி இஷ்யூஸ் இருக்குமெண்டா கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏற்கனவே போனது போயிட்டு பாஸ்ட் இஸ் பாஸ், இருக்கிற நாள் ஒழுங்கா ஷெட்யூல் பண்ணி ஒழுங்கா பிளான் பண்ணி கொண்டு போங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை நான் யூடியூப்ல கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க யூடியூப்ல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா, இதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுங்கிறத நீங்க கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. அதோட நான் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், அதுக்குரிய ரிப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ட்ரீம் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி உங்களோட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ், அதே மாதிரி நீங்க எடுத்திருக்கிற கரண்ட்லி ரிசல்ட், அடுத்தது என்ன டிகிரி நீங்க ஃபாலோ பண்றதுக்கு இவ்வளவு காலமா கஷ்டப்படுறீங்க, அடுத்தது ஒரு சில கேள்விகள் எக்ஸ்ட்ராவா கேட்டிருப்பேன், ஃபுல்லா ஃபாலோ பண்ணாதான் விளங்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. அடுத்தது என்னது, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஸோ இதில் நான் நிறைய அப்டேட்ஸ் போடுவேன் இந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனல்ல. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரியா. அதோட கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. வேலுமண்டா மற்றவங்களுக்கும் ஹெல்ப் இருக்கும், உங்களுக்கும் ஹெல்ப் இல்லாட்டியும் ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட கிளாஸ் விஷயங்களை கண்டக்ட் பண்ற, அடுத்த விஷயங்களை கண்டக்ட் பண்றேன்டா 076 030 4149 நேம் தெரியுதானே, முர்ஷித் ஹுசைன். ஸோ நீங்க கண்டக்ட் பண்ணி சரியா. இப்ப சொல்லுங்க, பிசிக்ஸ் கஷ்டமா இல்லாட்டி இருக்கிற நாள் போதுமா? நான் இப்ப எல்லா கேள்வியும் கேட்டிருந்தேன், எல்லாத்துக்கும் ரிப்ளை வந்துச்சா? ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கஷ்டப்பட்டா பின்னுக்கு நல்லா இருப்பீங்க. பிசிக்ஸ் கஷ்டம் இல்லை, இது நம்மட பிசிக்ஸ் ஈஸி, பட் பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கலாம் சரியா. ஓகே, விசாகுல்லா ஹைர். இதுக்கு போற ஒழுங்கா ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு பெஸ்டான வேல போய் நல்ல ரிசல்ட் எடுப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, நல்லா படிங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஜஸாகுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.